என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் போகிறேன். அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். ரிதன்யாவினுடைய மரணம் பெரிய ஒரு அதிர்ச்சியும் மன வருத்தத்தையும் ரொம்ப வேதனையும் கொடுத்த விஷயமா இருந்ததுன்றதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு அவள் உயிரே போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் அது ஒரு நாளில் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. ஒரு தப்பு அந்த பொண்ணு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்வு வர்றதுக்கு வைப்பாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து நீங்கள் என்னங்க ரொம்ப பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு தீபாவளி கழித்தோ அந்த தீபாவளிக்கு முன்னாடியோ பொங்கலுக்கு முன்னாடியோ சொன்னாங்கன்னா அப்போ லைட்டர் கமெண்ட்ஸ் ஆன் விமென், ஜோக்ஸ் ஆன் விமென், அவர்களுடைய உரிமையை பற்றி அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி இருக்கக்கூடிய கேலி கிண்டல்கள் என்பது ஒரு வன்முறையை சாதாரணமாக ஆகக்கூடிய ஒரு கிரைமை நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கிறத நம்ம எல்லாருமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனோட பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குது. அப்போ அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அவர்களால் இயலாத ஒரு காரியத்தை அவர்களை குறைச்சி மதிப்பிடுறது, இந்த கிரிட்டிசிசம், பீலிட்லிங், கண்டினியூஸாக அவர்களை டீஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சைக்கலாஜிக்கல் அப்யூஸில் வருது. பல பெண்களுக்கு தங்களுக்கான அப்யூஸ் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியறதில்லை. இதை மீறி ரிதன்யா போன்ற வழக்குகளில் அப்யூஸ் இருக்குது, கொடுமை நடக்குது, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணப்படுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கேன்னா அந்த வீட்டில் அடிக்கவே மாட்டாங்கன்னா அப்போ என்னுடைய சகோதரிக்கிட்டேயோ சகோதரன்கிட்டேயோ அண்ணா என்னை அடிக்கிறாங்க, அக்கா என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களால் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த குடும்பம் தான் முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். போன வாரத்தில் எல்லா செய்திகளும் எல்லா தகவல்களுமே ரிதன்யாவை பற்றியும் அதிகம் பேசப்படாத லோகேஸ்வரி பற்றியும் தான் இருந்துச்சு. ரிதன்யாவினுடைய மரணம் பெரிய ஒரு அதிர்ச்சியும் மன வருத்தத்தையும் ரொம்ப வேதனையும் கொடுத்த விஷயமா இருந்ததுன்றதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு அவள் உயிரே போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் அது ஒரு நாளில் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. ரிதன்யாவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கல்யாணமாகி 78வது நாள் அவள் இறந்து போயிடுறாங்க. பொன்னேரியை சேர்ந்த லோகேஸ்வரி பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி 4வது நாள் தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க. இப்படி இந்த 2 பெண்கள் பெயரையும் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா கடைசியாக NCRB.nic.in அப்படிங்கிற இந்திய அளவிலான குற்றங்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த பட்டியலை தயாரிக்கக்கூடிய அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம், இந்த அமைப்பு கடைசியாக வெளியிட்டது 2022. அதில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் ஒரு 7983 வழக்குகள் இல்லை அதை விட அதிகமாக வரதட்சணை அல்லது திருமணமாகி அந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துட்டு இறந்துட்டாங்க, தற்கொலை செய்து கொண்டாங்க, கொலை செய்வதற்கு தூண்டப்பட்டாங்க அப்படின்னு 7900 வழக்குகள், அதாவது ஒரு 8000 பெண்கள். 2 பெண்களை பற்றி நம்ம ஜூன் கடைசியிலிருந்தும் ஜூலை 2ஆம் தேதிக்குள்ளேயும் 4 நாட்களில் 2 பெண்கள் இறந்துட்டாங்கன்றது நமக்கு எவ்வளோ வருத்தம் அளிக்குது. ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாமலும் நம்முடைய பார்வைக்கு வராமையும் 7900 பெண்கள், ஏறக்குறைய 8000 பெண்கள் அரசினுடைய புள்ளி விவரம் படி இந்தியா முழுக்கவும் சாவுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை. இது ஒரு தனியாக எங்கேயோ நடந்த திருப்பூர் பிரச்சனையோ அல்லது பொன்னேரியில் நடந்த ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்ல. எப்போவுமே நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தமாக நடந்துச்சுன்னா அதை சமூகம் இது ஒரு குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இப்போ கூட என்ன கட்டுக்கதைகள்லாம் பின்னாடி வருங்கிறது நமக்கு தெரியாது. லோகேஸ்வரியை பற்றியும் ரிதன்யாவை பற்றியும் நம்ம இன்றைக்கு பெயரோடு சொல்கிறோன்னா அவங்களுக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல அதனாலன்னு ரொம்ப அநியாயமாக ரொம்ப கொடூரமாக பொன்னேரி லோகேஸ்வரியினுடைய தற்கொலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சொல்கிறாங்க 1 சவரன் நகை அதிகமாகவும் ஒரு ஏசியும் வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த கணவரும் அந்த மாமியாரும் அவங்களை எல்லாரையுமே கைது பண்ணியிருக்காங்க. அந்த பெண் இறந்தே போயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்திற்கு அந்த 25 வயது பெண் இல்லை, 27 வயது ரிதன்யா இல்லை. அப்போது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா அது ஒரு வன்முறைக்கான இல்லைன்னா ஒரு அப்யூஸ்க்கான ஒரு பெரிய பிரமிட். இந்த ஒரு அப்யூஸ் கல்ச்சர் அப்படிங்கிற சமூகம் முழுக்க இருக்குது. என்னது அது கல்ச்சர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய அடியில்
கீழ்ப்பக்கத்தில் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது இருக்குது. அவங்கள பற்றி ஒரு கமெண்ட்டு, ஒரு ஜோக்ஸ் அடிக்கிறது, தரக்குறைவாக பேசுறது, இல்லைன்னா உங்கள் அப்பாலாம் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறது, இல்லைன்னா தராமல் இருக்கிறவங்கள பற்றி ஆஹா பெரிய ராஜ குடும்பம் அப்படின்னு பேசுறது, இப்படி எளிமையாக கடந்து போகிற ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லேருந்து, கிரிட்டிசிசம்லேருந்து, கேஸ் லைட்டிங்னு சொல்லுவோம். ஒரு தப்பு வந்து அந்த பொண்ணு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்வு வர்றதுக்கு வைப்பாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து நீங்கள் என்னங்க ரொம்ப பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு தீபாவளி கழித்தோ அல்லது தீபாவளிக்கு முன்னாடியோ பொங்கலுக்கு முன்னாடியோ சொன்னாங்கன்னா அவர்களுக்கு குற்ற உணர்வு ஆரம்பிச்சிருது. நம்ம மற்றவர்களைப் போல் சரியாக செய்யலை, நம்ம வந்து போதுமான அளவுக்கு பண்ணலன்னு. அப்படி இந்த 2 ஒரு இறப்புலையும் இந்த 2 சாவுலையுமே முக்கியமாக இருக்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ். இதுக்கு வேற என்னமோ பேரெல்லாம் கொடுத்து இது ஒரு வரதட்சணை சாவு, டவுரினால நடந்த ஒரு டெத் அப்படின்னு அதை சிறுமைப்படுத்துறதோ கடந்து போகிறதோங்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஒரு கல்ச்சர், ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறைக்கான ஒரு கலாச்சாரம், அதாவது ஒரு அப்யூஸ் கல்ச்சருங்கிறது சமூகம் முழுக்கவும் இருக்குது. அந்த கல்ச்சரினுடைய அடிமட்டத்தில் தான் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், பெண்களை ஏளனமாக பேசுறது, கேலி கிண்டல் பண்ணுறது, அவங்கள டீஸ் பண்ணுறது, அவங்கள பற்றி இருக்கக்கூடிய லைட்டர் கமெண்ட்ஸ் அடிக்கிறது, பெண்களுக்கு எதிரான ஜோக்ஸ் பண்ணுறது. நீங்கள் சாதாரண பத்திரிகைகளே பார்த்துருப்பீங்க, ஒரு ஆணுக்கு தலையில் ஒரு கரண்டி மாதிரி ஒரு புடைச்சிட்டு இருக்கும். அப்போ அவர் கேட்பாரு, என்னங்க தலையில் இப்படி இருக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, நேற்று குழம்பு வைக்கும்போது சரியாக வைக்கல, எங்கள் மனைவி அந்த கரண்டிலேயே என்னை ஒரு போடு போட்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு படம், ஒரு கார்ட்டூன் இருக்கும். இது ஒரு சிரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண் வந்து சமைக்கிற அளவுக்குலாம் பாவம் நல்லா போகிறாரு, ஆனால் பெண்கள் வன்முறையாக இருக்காங்கன்னு. அதில் உள்ளர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அப்படிலாம் கேட்காதீங்க, அப்படி கேட்குற பெண் ரொம்ப கேவலமானவங்க, கேலிக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிற விஷயம் உள்ளே இருக்குது. அப்போ லைட்டர் கமெண்ட்ஸ் ஆன் விமென், ஜோக்ஸ் ஆன் விமென், அவர்களுடைய உரிமையை பற்றி, அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி இருக்கக்கூடிய கேலி கிண்டல்கள் என்பது ஒரு வன்முறையை சாதாரணமாக ஆக்கக்கூடிய, ஒரு கிரைமை நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கிறத நம்ம எல்லாருமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனோட பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குது. அடுத்தபடி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு குடும்ப வன்முறை அப்படின்னா அதில் வந்து அடி உத, ஒரு ரத்த காயம், வெட்டுங்கிறது கிடையாது. இதை பற்றி நம்ம முன்னாடியே கூட பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இமோஷனல் அண்ட் வேர்பல் அப்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வார்த்தை ரீதியான, உளவியல் ரீதியான வன்முறை. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு பண்ணாத தவறுக்கு அவர்களை வந்து தப்புன்னு நினைக்க வைப்பாங்க. அப்புறம் அவர்களை வந்து ஒரு மோசமாக ட்ரீட் பண்ணுறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல், செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல், எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பீலிட்டில் பண்ணுறதுன்னு சொன்னால் ரொம்ப குறைவாக மதிப்பிடுறது, அவர்களுக்கான ரெகக்னிஷன் தராமல் இருக்கிறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு நல்ல வேலை செய்கிற, ஐடியில் வேலை செய்கிற ஒரு பெண், அவங்க கணவர் சொல்கிறாரு, எங்கள் ஆஃபீஸில் கூட எல்லா பொண்ணுங்களும் காலையில் 4 மணிக்கெலாம் சமைச்சிட்டு தான் போகிறாங்க, உங்களை மாதிரி இல்லைங்க மேடம், நீங்கள் சமைக்காமல் போனால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையில் இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா தோணும். ஆனால் அந்த வீட்டில் அந்த ஒய்ஃபு காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா, அல்லது ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போகணுன்னா அவங்களால அது செய்ய முடியுமா முடியாதா? நம்ம வந்து 1 ஹவரில் நானும் செய்கிறேன், நீயும் செய்கிறேன், ஒரு 1 வீக் நாங்கள் செஞ்சு பார்க்கலாம், நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான நார்மலான டிஸ்கஷன் இல்லாமல் இப்படி பண்ணுற கமெண்ட்ஸும், இப்படி பண்ணுற டீஸ் பண்ணுறதும். ஒரு சமையல் செஞ்சு வச்சாங்கன்னா, ஐயோ உங்கள் சமையல் பெரிய சமையல், நாங்கள் அதை சாப்பிட்டோம், அப்படியே நாங்கள் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அவர்களால் இயலாத ஒரு காரியத்தை வந்து அவர்களை குறைச்சி மதிப்பிடுறது, இந்த கிரிட்டிசிசம், பீலிட்லிங், கண்டினியூஸாக அவர்களை வந்து டீஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சைக்கலாஜிக்கல் அப்யூஸில் வருது. இன்னும் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னும், அவங்க வந்து போதாமைகள், உனக்கு இதெல்லாம் தகுதி இல்லை, உங்கள் அம்மா ஒழுங்காக வளர்க்கல, உன்னை அடிக்கக்கூடாது, உன்னை சொல்லக்கூடாது, உங்கள் அம்மாவை அடிக்கணும் அப்படின்னா, எங்கள் அம்மாவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று பண்ணிவிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. அப்போது வந்து அவங்க மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் இப்படி தான் அப்படின்னு எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த ஒரு அப்யூஸ் கல்ச்சரில் கீழே வந்து வார்த்தை ரீதியாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ், ஜோக்ஸு, டீஸ்லாம் இருக்குனாலும், அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் அப்யூஸ், கேஸ் லைட்டிங்னு சொல்லக்கூடிய, அவர்களை குற்றமாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அவங்கள அக்னாலஜ் பண்ணாமல் இருக்குது. அடுத்த லெவலில் போனீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துக்குள்ளே செக்ஷுவல் அப்யூஸ்னு இருக்குது. ஒரு கணவராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய செக்ஷுவல் அட்வான்சஸ், இதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவர்களை ரொம்ப சிறுமையாக, ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ண வைக்கிறது.
அப்போ இது ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது. இன்னும் தேவையில்லாத மாதிரியான அல்லது அந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்யூஸ்க்கு ஆளாக்கப்படுறோமா இல்லையானே தெரியல. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா ரொம்ப மனசு வலியாக இருக்குது, சந்தோஷமாக சிரிக்க முடியல, என்னால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வீட்லேயோ நண்பர்கள் மத்தியிலையோ கல்லூரி படிக்கும்போதோ ஆஃபீஸுக்கு போகும்போதோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அல்லது என் முகத்தில் இயல்பாக வரக்கூடிய ஒரு புன்னகைக்கான அந்த லைன் வீட்டில் மிஸ் ஆகுதுன்னா, அந்த உறவில் அது இல்லைன்னா, அவங்க அடிக்கிற ஜோக்கு கூட சிரிக்க முடியலன்னு சொன்னால் அந்த இடத்துல அப்யூஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். பல பெண்களுக்கு தங்களுக்கான அப்யூஸ் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியறதில்ல. இதை மீறி ரித்தன்யா போன்ற வழக்குகளில் அப்யூஸ் இருக்குது, கொடுமை நடக்குது, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணப்படுறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அடி உதை குத்து எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பொண்ணுக்குமே அப்யூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த பொண்ணு வளர்ந்த சூழல், அவங்களுடைய மனநிலை, அவர்களுடைய வேல்யூஸ் அதை பொறுத்து மாறும். ஒரு வீட்டில் வந்து கெட்ட வார்த்தைங்கிறது ரொம்ப நார்மல். அதை சொல்கிறதுங்கிறதே வந்துட்டு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி, அதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அந்த கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு பொண்ணுக்கு அந்த கெட்ட வார்த்தை ஒரு 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 கம்பியை பழுக்க காய்ச்சி அது உடம்புலையோ இதயத்துலேயோ மனசுலேயோ அதை கிழிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்த வார்த்தை அவர்கள் தூங்க விடாமல் பண்ணும். தூக்கத்தில் யாரோ நான் 10 பேர் சேர்ந்து திட்டுற மாதிரி ஒரு கனவு வரும். இதெல்லாம் ஒரு நைட் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளில் அந்த பொண்ணுக்கு அவங்க யாருமே அவங்க வீட்டில் திட்டியிருக்க மாட்டாங்க. அவளுடைய 25 வருஷம் 27 அல்லது எத்தனை வருஷ வாழ்க்கையிலையும் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கும்போது அவர்களுக்கு மன நிம்மதி போகுது, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த சூழல் ஒரு அப்யூசிவ் என்விரான்மெண்ட். அப்போ நம்ம அப்யூஸுக்கு ஆளாகிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உரைக்கல் என்னென்னா, நம்மை போன்றே இருக்கக்கூடியவர்கள்ட்ட எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வளர்ந்துருக்கேன்னா அந்த வீட்டில் அடிக்கவே மாட்டாங்கன்னா, அப்போ என்னுடைய சகோதரிக்கிட்டேயோ சகோதரன்கிட்டேயோ அண்ணா என்னை அடிக்கிறாங்க, அக்கா என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களால் சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த குடும்பம் தான் முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவங்கக்கிட்ட இவங்க போகும்போது அவங்க வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாமல், அதை அக்னாலேஜ் பண்ணாமல், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு இத்தனை நாளாக இல்லாத ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பெண் எங்கே போவாங்க? ஒரு பெண்ணுக்கு வந்து அப்யூஸ் நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது. அந்த சூழ்நிலையிலையோ அல்லது அப்யூஸ் நடக்குது, வன்முறை நடக்குது, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வன்முறைகள்லாம் எனக்கு ஏற்புடையதா இல்லை, என்னால் ஒத்துக்க முடியல, ஆனால் இதை நான் யார்கிட்ட போய் பேசுறது? முதல்ல நான் நினைக்கிறது சரியானே நிறைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்களில் பல இயக்கங்கள், பல அமைப்புகள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் இந்த எண்ணை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-102-7282. இந்த கட்டணமில்லாத இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அழைச்சி அவங்கள பேசலாம். இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடியவங்களாக இருந்தால் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பேசலாம். அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் நீங்கள் பேசுகிறதுக்கு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பேசுகிறதுக்கு 044-4311-1143 அப்படிங்கிற ஒரு எண்ணில் PCVCங்கிற அமைப்பு, அதாவது இது போன்ற குடும்ப வன்முறைகளுக்கு அதற்கு எதிராக பெண்களை பாதுகாப்பதற்கும் அதற்கான ஒரு ஷார்ட் ஷெல்டர் ஹோம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல காலமாக 25 ஆண்டுகளாக இந்த பணியை செய்கிறாங்க. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் பேச முடியாது, எனக்கு தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது போன்ற மற்ற மொழிகளில் தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதற்காக ஒரு எண்ணை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த குடும்ப வன்முறைகள் இருக்குது, அப்யூஸ் இருக்குது, இதை பற்றி நான் பேசணும், எனக்கு ஒரு பேசுவதற்காகவாவது ஒரு ஆள் வேணும், என்ன செய்வது, அடுத்த நடவடிக்கை என்ன, இப்படி பல கேள்விகள் உங்கள் முன்னால் இருக்கும்போது மோசமான முடிவுகளை எதுவும் நீங்கள் எடுக்காமல் இருப்பதற்கும் அல்லது நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு சிறிய முதலுதவி கிடைக்கிற மாதிரி ஒரு தீர்வுக்கும் கூட இந்த நம்பரை நீங்கள் வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கலாம், குறித்து வச்சுக்கலாம். 90-151-22122. இந்த எண்ணில் வந்து மற்ற மொழிகளில் கூட பேசுவாங்க. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, தமிழ் போன்ற மொழிகளில் பேசுவாங்க, ஆங்கிலம் அதிலெல்லாம். அதனால கட்டாயமாக பெற்றோர்களும் பெண்களும் ஆண்களும்
இந்த சமூகத்தில் யாரெல்லாம் தனக்கு நெருங்கிய தன்னுடைய உறவில் தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுக்கு ஆளாகிறாங்களோ, அது ரொம்ப எளிமையான சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம், அது மோசமான விஷயமாகவும் இருக்கலாம். ரித்தன்யா வழக்குலையும் புவனேஸ்வரி வழக்குலையும் இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா அதற்கு மாற்றாக நடவடிக்கை ஒன்று தான் வழி. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் குடும்ப வன்முறையை நம்ம சகிச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்களை பயன்படுத்துங்க. இந்த குடும்ப வன்முறை கலாச்சாரத்தை உடைக்கணும் அப்படின்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் அப்யூஸை கேள்வி கேட்கணும். நம்ம அமைதியாக இருக்க முடியாது, நம்முடைய மௌனத்தை கலைக்கணும், பேச துவங்கணும்.